அப்ப அந்த அடிப்படையில 2வது வினாவில ஆவண்ணா கேள்விய பார்ப்போம். பாலா கம்பெனியானது விளையாட்டு கார் பொம்மை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது. இவ்வுற்பத்தி செயல்முறை தொழிற்சாலையில் ஒரே கட்டடத்தில் உள்ள பொருத்துதல் முடிவுறுத்தலாகிய உற்பத்தி பகுதிகளையும் அப்படி பொருத்துதல் முடிவுறுத்தலாகிய உற்பத்தி பகுதிகளையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அத்துடன் தொழிற்சாலையில் உள்ள கட்டடத்தில் சேவை நிலையமான களஞ்சிய பகுதி கொடுத்து அத்துடன் வருடத்துக்காக பாதிரப்பட்ட மேந்தலைகள் வருமாறு நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரில் மூலப்பொருள். முதலாவது நேரில் மூலப்பொருள் நேரடியான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அந்த நேரடியான ஒதுக்கீட்டை மொத்தமாக நேரடி ஒதுக்கீடு, அடிப்படை நேரடி ஒதுக்கீடு 138 ஆயிரங்கள் இல்லையா? அப்ப பொருத்துதலுக்கு 81, முடிவுறுத்தலுக்கு 57, களஞ்சிய சாலைக்கு இல்லை. நேரில் மூலப்பொருள் களஞ்சிய சாலைக்கு இல்லை. தொடர்ச்சியா பாருங்கள் நேரில் கூலி. அடுத்த நேரில் கூலி சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் 275. அப்ப நேரில் கூலி 275 சொல்றான். இதை எந்த அடிப்படைகள்ல நாங்க பயிர் செய்வோம்? எந்த அடிப்படையில பயிர் செய்ய போறோம்? நேரில் கூலிய ஊழியர் எண்ணிக்கை அங்க பாருங்க, நியதிகள்ல பாருங்க ஊழியர்கள் எண்ணிக்கை இருக்குது. இதை விட வேற என்ன விடயங்கள் நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது பார்க்கணும். இதுக்கு முதல் வேற ஏதாவது விடயங்கள் நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான்னு குறிக்க பாருங்க. ஆகவே வேற நேரடியான ஒதுக்கீடு களஞ்சிய காப்பாளர் சம்பளம் இருக்கு பாருங்க. களஞ்சிய காப்பாளர் சம்பளம். அப்ப களஞ்சிய காப்பாளர் சம்பளம் அது ஒரு நேரடி ஒதுக்கீடாகத்தான் கருதப்படுது. 49. சோ களஞ்சிய சாலைக்கு 49. ஏனண்டா களஞ்சிய காப்பாளர் சம்பளம் களஞ்சிய சாலை தான் ஏற்படக்கூடியது. அப்ப அந்த துறைக்கு மட்டும் ஏற்படக்கூடியதாக இருந்தால் அது நேரடி ஒதுக்கீடு. சரியோ? ரைட். அப்ப அடுத்த கட்டம் தான் நேரில் கூலி. நேரில் கூலி ஊழியர்களுடைய எண்ணிக்கை. நேரில் கூலி ஊழியருடைய எண்ணிக்கை பாருங்க 40, 32, 16 சுருக்கினீங்களாக இருந்தால் 5க்கு 4க்கு 2. அப்ப ஊழியர்கள் எண்ணிக்கையை நாங்க பிரிச்சோம் என்றால் 5க்கு 4, 2 வரப்போது. ஆகவே 275 மொத்த தொகை. ஆகவே பயிர் செய்வமாக இருந்தால் 125, 125, அதே போன்று 150. 150. இரண்டாவது பாருங்க வாடகை. வாடகை. அப்ப வாடகையை நாங்க பயிர் செய்வதற்கான அடிப்படைகளா பாத்தீங்கன்னு சொன்னால் வாடகையை பயிர் செய்வதற்கான அடிப்படை தளப்பரப்பு. அப்ப தளப்பரப்பு அடிப்படையில் நாங்கள் பயிர் செய்கிறோம். அப்ப தளப்பரப்பை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் 13க்கு 12க்கு 5, 13க்கு 12க்கு 5 இது தளப்பரப்பு. மொத்தமாக எங்களோட வாடகையினுடைய பெறுமதி 150. அப்ப 150 13, 12, 5 பார்த்தோம் சொன்னால் வாடகை 65, 60, 25. 65, 60, 25. சோ அப்ப 65, 60, 25ஆக நாங்க வாடகையை பிரிக்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்க மகன், இயந்திர பெருமான தேய்வு. இயந்திர பெருமான தேய்வு இயந்திரத்தின் கிரயம் இருக்கான்னு பாக்கணும். முதலாவது தெரிவு இயந்திரத்தினுடைய கிரயம் இருக்கான்னு பாருங்க. இயந்திரத்தின் கிரயம் இருக்குது. இயந்திரத்தின கிரயம் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 5க்கு 4. சுருக்கினீங்கன்னு சொன்னால் 5க்கு 4. அப்ப இயந்திரத்துக்கான பெருமான தேய்வு 180. அப்ப 180 என்று சொன்னால் 100 1,80,000. அப்ப 180. களஞ்சிய பிரிவுக்கு இல்லை.
அதே போன்று மின்சார கட்டணத்தை பாருங்க. மின்சார கிலோவாட் மணித்தியாலம் இருக்கான கிலோவாட் மணித்தியாலம் இருக்குது. ஆகவே கிலோவாட் மணித்தியாலம் அதை சுருக்கினீங்கன்னு சொன்னால், கிலோவாட் மணித்தியாலத்தை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 4க்கு 3க்கு 1 சுருக்கிறோம். ஆகவே உங்களோட மின்சாரம் மொத்தம் 128. அதை பிரித்தீங்கன்னு சொன்னால் 64 48 16. 64 48 16. சரியோ? அடுத்த வந்து பாருங்க, களஞ்சிய காப்பாளர் சம்பள நேரடி ஒதுக்கீடு பார்த்துட்டோம். சிற்றுண்டிச்சாலை செலவு அதிகம் வந்து பாருங்க ஊழியர்கள் எண்ணிக்கை. அப்ப ஊழியர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு நேரத்துல தெரியும் 5க்கு 4க்கு 2. ஊழியர்கள் எண்ணிக்கை 5க்கு 4க்கு 2. அப்ப மொத்தமாக சிற்றுண்டிச்சாலை செலவு 220 என்று சொன்னால் 1,80,40. ரைட்? அப்ப மேந்தலை பயிர்வு அடிப்படைகளும் ஏனைய தொடர்புகளும் தளப்பரப்பு, ஊழியர் எண்ணிக்கை, கிலோவாட் மணித்தியாலம், இயந்திர கிரயம், களஞ்சிய வேண்டுகோள்கள் எண்ணிக்கை, பாதிரப்பட்ட நேரூழிய மணித்தியாலங்கள், பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியாலங்கள். அடுத்த களஞ்சிய மேந்தலைகளின் மொத்தமானது உற்பத்தி பகுதிகளுக்கிடையே களஞ்சிய வேண்டுகோள் எண்ணிக்கை அடிப்படையில் மீள் பங்கீடு செய்யப்படும். அப்ப நாங்க முதலாம் கட்ட பயிர்வு செஞ்சோம் என்றால் களஞ்சிய சாலையுடைய மொத்த மேந்தலைகளை கூட்டி எடுக்க போறீங்க 1,80,000. 1,80,000. இந்த 1,80,000 களஞ்சியம் முடிவுறுத்தலை கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் முடிவுறுத்தல் திணைகளை 425. அதே போல பொருத்துதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருத்துதலை மொத்தமா கூட்டி எடுங்க 535. 535. எங்களோட மொத்த மேந்தலைகளை கூட்டிங்கன்னா 1,140. ரைட்? அப்ப முதலாம் கட்ட பயிர்வு ஒவ்வொரு உற்பத்தி துறைகளுக்கும் இடையில் களஞ்சிய சேவை துறைகளுக்கும் இடையிலான பயிர்வு முதலாம் கட்ட பயிர்வாக மேற்கொள்ளும். தொடர்ச்சியாக பாருங்க. ரைட்? இப்ப இந்த களஞ்சிய மேந்தலையானது களஞ்சிய வேண்டுகோள் எண்ணிக்கை அடிப்படையில் மீள் பங்கீடு களஞ்சிய வேண்டுகோள் எண்ணிக்கை அடிப்படை. அப்ப களஞ்சிய வேண்டுகோள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 7க்கு 5. களஞ்சிய வேண்டுகோள் எண்ணிக்கை 7க்கு 5 சுருக்க போறீங்க. அப்ப 180 நாங்க சுருக்கினோம் என்று சொன்னால் பொருத்துதலுக்குள்ள வந்து பிரிக்க 105. அதே போல முடிவுறுத்தல் வந்து 75. ரைட்? டேஷ் இதுல வந்து 500, இதுல வந்து 540, ரைட்? இதுல வந்து 1,140. இது வந்து எவ்வளவு? அப்ப 640. மொத்தம் வந்து 535, 105, 640. ஆகவே திரட்டப்பட்ட உற்பத்தி மேந்தலைகள் பொருத்துதல் முடிவுறுத்தல்களுக்கு இடையில் நாங்கள் இவ்வாறு முதலாவது மேந்தலை பயிர்வு கூட்டி செய்வோம். 2வது கேள்வியை பாருங்க. இதுல தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட 2வது கேள்வி என்னன்னா, பொருத்துதல் முடிவுறுத்தல் ஆகிய திணைக்களங்களுக்கான மேந்தலை உறிஞ்ச. அப்ப முதலாவது நாங்க பொருத்துதலுக்கு எடுப்போம். பொருத்துதலுக்கான மேந்தலை உறிஞ்சலுக்கு அப்புறம் அப்ப பொருத்துதலுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பொருத்துதல் திணைக்கள மேந்தலை நேர் ஊழிய மணித்தியால். அப்ப நேர் ஊழிய மணித்தியால் அடிப்படை சமன் மதிப்பிடப்பட்ட மேந்தலைகள் மதிப்பிடப்பட்ட நேர் ஊழிய மணித்தியம். அப்ப பாருங்க, பொருத்துதல்ல மதிப்பிடப்பட்ட மேந்தலை வந்து 6,40,000 மதிப்பிடப்பட்ட மேந்தலை மதிப்பிடப்பட்ட நேர் ஊழிய மணித்தியாலம் பொருத்துதலுக்கு வந்து 40,000. அப்ப 40,000 எடுத்தீங்கன்னு சொன்னால் 6,40,000 40,000 சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 16 ரூபாய். ஆகவே இந்த மணித்தியாலத்துக்கான உறிஞ்சல் பொருத்துதல் திணைக்களத்துல மணித்தியாலத்துக்கான உறிஞ்சல் 16 ரூபாய்.
தொடர்ச்சியாக வந்து நாங்க பார்க்க போற முடிவுறுத்தல் திணைக்களத்துல வந்து உறிஞ்சல் விதத்தை பார்க்கக்கூட அங்க வந்து பாருங்க இயந்திர மனுத்தியாலம். ஆகவே இயந்திர மனுத்தியால அடிப்படை சமன் மதிப்பிடப்பட்ட மேந்தலையின் கீழ் மதிப்பிடப்பட்ட இயந்திர மனுத்தியாலம், மதிப்பிடப்பட்ட மேந்தலை 5 லட்சம், மதிப்பிடப்பட்ட இயந்திர மனுத்தியாலத்தை பாருங்க 50,000. அப்ப மதிப்பிடப்பட்ட இயந்திர மனுத்தியாலம் 50,000 சுருக்கிறீங்க என்று சொன்னால் அப்ப மனுத்தியாலத்துக்கான உறிஞ்சல் 10. மனுத்தியாலத்துக்கான உறிஞ்சல் 10 ரூபாய். சரியோ? அதே போன்று விளையாட்டுக்கார் பொம்மை ஒவ்வொன்றுக்குமான உற்பத்தி கிரயங்கள் தனித்தனி. விளையாட்டுக்கார் அதே போல பொம்மைக்கான விளையாட்டுக்காருக்கும் பொம்மைக்குமான உற்பத்தி கிரயம் தனித்தனி. முதலாவது பாருங்க மகன், நேர் மூலப்பொருள் விளையாட்டு காரொன்றுக்கு நேர் மூலப்பொருள் 105 ரூபாய். அதே போல நேர் கூலிக்கிரயம் 85 ரூபாய். மொத்தமான முதற்கிரயத்தை வந்து 190 ரூபாய். விளையாட்டுக்காருக்கான முதற்கிரயம் 190 ரூபாய். இனி நாங்க என்ன செய்யணும்? உற்பத்தி மேந்தலை எடுக்கணும். அப்ப உற்பத்தி மேந்தலை எடுக்கணும் என்று சொன்னால் இந்த விளையாட்டுக்கார நாங்க உற்பத்தி செய்கின்ற நேரம் பொருத்துதல் திணைக்களத்திலையும் விளையாட்டுக்காருக்கான வேலைகள் இடம்பெறுது. அதே போல முடிவுறுத்தல் திணைக்களத்திலையும் விளையாட்டுக்காருக்கான வேலைகள் இடம்பெறுது. அப்ப நாங்க பொருத்துதல் திணைக்களத்தில மனுத்தியாலத்துக்கான ஊழியர் 16. அப்ப பொருத்துதல் திணைக்களத்துக்கு ஊழிய மனுத்தியாலம் என்று சொன்னால் உண்மையான நேரூழிய மனுத்தியாலம் பொருத்துதல் திணைக்களத்துல வந்து வருது 5 மனுத்தியாலம். நேரூழிய மனுத்தியாலம் 5 மனுத்தியாலம். மனுத்தியாலத்துக்கான கூலி உறிஞ்சல் 16 ரூபான்னு சொன்னா பொருத்துதல் திணைக்களத்திலான உற்பத்தி மேந்தலை 80 ரூபாய். பொருத்துதல் உற்பத்தி மேந்தலை 80 ரூபாய். அதே போல முடிவுறுத்தல் திணைக்களத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முடிவுறுத்தல் திணைக்களத்துல வந்து அது இயந்திர மனுத்தியாலம் 6 மனுத்தியாலம் வேலை செய்யும். அப்ப 6 மனுத்தியாலம் ஒரு மனுத்தியாலத்துக்கு 10 ரூபான்னு சொன்னால் 60 ரூபாய். ஆகவே விளையாட்டுக்காரனுக்கான உற்பத்தி கிரயத்தை கூட்டிங்கன்னா 190 சக 80 சக 60. விளையாட்டுக்காரனுக்கான உற்பத்தி கிரயம் 330 ரூபாய். விளையாட்டுக்காரனுக்கான உற்பத்தி கிரயம் 330 ரூபாய். அதே போல பொம்மை ஒன்றுக்கானது பார்க்க போறோம். கொஞ்சம் பாருங்களே. அடுத்து பொம்மைக்கு பார்க்க போறீங்க. பொம்மை ஒன்றை உற்பத்தி செய்யணுமா இருந்தால் நேர் மூலப்பொருள் 72 ரூபாய் உருவாகுது. நேர் மூலப்பொருள் 72 ரூபாய் உருவாகுது. நேர்கூலி 60 ரூபாய் உருவாகுது. நேர்கூலி எவ்வளவு? 60 ரூபாய் உருவாகுது. இப்ப பொம்மையை நாங்க உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டி பொருத்துதல் பகுதியில பொம்மை ஒன்றை உற்பத்தி செய்யணுமாக இருந்தால் 3 மனுத்தியாலங்கள் தேவைப்படுது 16 ரூபாய். அப்ப 3 மனுத்தியாலங்கள் 16 ரூபாய் 48 ரூபாய் எங்கட உற்பத்தி மேந்தலை பொருத்துதல். அதே போல முடிவுறுத்தல்ல வந்து பாருங்க, முடிவுறுத்தல் இங்க கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இது 3 மனுத்தியாலம். விளையாட்டுக்காருக்கான முடிவுறுத்தல் 3 மனுத்தியாலம். 30 ரூபான்னு சொன்னா எவ்வளவா? 300 ரூபாய். 300. அப்ப அதே மாதிரி முடிவுறுத்தல்ல பொம்மைக்கு தான் 6 மனுத்தியாலம். பொம்மைக்கு 6 மனுத்தியாலம், விளையாட்டுக்காருக்கு 3 மனுத்தியாலமா? ஓகே. விளையாட்டுக்காருக்கு 3 மனுத்தியாலம், பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுறுத்தல்ல 6 மனுத்தியாலம் 10 ரூபாய் படி 60 ரூபாய். சோ மொத்தமா கூட்டி எடுங்க. மொத்தமா கூட்டி எடுத்தீங்கன்னா உற்பத்தி கிரயம்
240 ரூபாய் வருகிறது. அப்ப உற்பத்தி கிரயம் பொம்மைக்கான உற்பத்தி கிரயம் 240 ரூபாய். அவை முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. நான்காவது கேள்வி கேட்கப்படுகிறது. நான்காவது வினா, விற்பனை விலையில் பொம்மை ஒன்றுக்கான லாபம் 25% இருப்பின் பொம்மை ஒன்றின் விற்பனை விலை. இப்ப 240 ரூபாய் உற்பத்திக்கு விற்பனை விலையில் 25% லாபம் உண்டா, விற்பனை விலை 100 எடுப்போம். அவ இந்த உற்பத்தி கிரியத்தை நாங்க 75% எடுப்போம். அது சுருக்கினம் என்று சொன்னால் விற்பனை விலை ரூபா 320. சரியோ? ரைட். இதுவரைக்கும் ஏதாவது குழப்பங்கள் யாருக்காவது? ரைட். அப்ப நாங்க மேந்தலை பயிர்வு கூற்று அட்டவணை வெளிக்காற்று அட்டவணை எவ்வாறு நேரடி ஒதுக்கீடு செய்யறோம், அதுக்கான நியதிகள் என்ன, அதுக்கான பெர்சன்டேஜ் என்ன, எப்படி முதலாங்கட்ட பயிர்வு அதை மீள் பங்கீடு செய்யறது எப்படி என்று பார்த்திருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு உற்பத்தி திணைக்களங்களுக்குமான ஊஞ்சல்களை தனித்தனியா பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு உற்பத்தி திணைக்களங்களை அடிப்படையாக கொண்டு விளையாட்டுக்காரனுக்கான உற்பத்தி கிரயம், அதுக்கான முதற்கிரயம் 190 ரூபாய். பொருத்துதல்ல எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்யப்படுகிறது, அங்கு ஒரு மணித்தியாலத்துக்கான உறிஞ்சல் ஒன்று பார்த்திருக்கிறோம். அதே போல முடிவுறுத்தல்ல 3 மணித்தியாலம் விளையாட்டுக்காருக்கு மணித்தியாலம் 10 ரூபாய்ன்னு சொல்லி மொத்தமாக நாங்க 300 ரூபாய் விளையாட்டுக்காரன்ற உற்பத்திக்கிறேன் பார்த்து. அதே போல பொம்மை ஒன்றுக்கான நேர்பொருள் நேர்கூலி கிரயம், அதே போன்று பொருத்துதல்ல வேலை செய்ய வேண்டிய மணித்தியாலங்களை பாருங்க. அதே போன்று முடிவுறுத்தல்ல வேலை செய்யக்கூடிய மணித்தியாலங்களை பாருங்க. அப்ப அவ்வாறு பெருக்கப்பட்ட அடிப்படையில் 240 ரூபாய் உற்பத்தி. திரும்ப நாங்க என்ன செய்யறோம், உற்பத்திக்கு விற்பனை விலையில் 25% லாபம் வைத்து நாங்க பொருளை விற்பனை விலை தீர்மானிக்க போறோம். ஆகவே 240 ரூபாய் உற்பத்தி கிரயம் என்று சொன்னால் விற்பனை விலையில் என்ற நேரம் விற்பனை விலை 100% அர்த்தம் என்றால் உற்பத்தி கிரயம் 75%. சோ விற்பனை விலை 320 ரூபாய். சரி, இதுல ஏதாவது குழப்பம் பிள்ளை யாருக்காவது ஏதாவது குழப்பம் சொல்லுங்க.